ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஆகஸ்ட் 17ல ரவுண்ட் 3 கவுன்சிலிங் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணும். நீங்கள் காலேஜ் கம்பேர் பண்ணுறீங்க, ஆனால் உங்கள் ஓன் ப்ரொஃபைல் கம்பேர் பண்ணுறீங்களா? ரவுண்ட் 2 ரிசல்ட் வந்த உடனே அவன் அந்த காலேஜ் செலக்ட் பண்ணிட்டான், நானும் அதே போடணும்னு யோசிக்கிற ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் உங்கள் கட் ஆஃப் வேறு, உங்கள் கேட்டகரி வேறு, உங்கள் பிரான்ச் கோல் வேறு. அப்போ ரிசல்ட் எப்படி சேமாக இருக்கும்? ரவுண்ட் 3க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது மற்றவங்க சாய்ஸ் லிஸ்ட் காப்பி பண்ணாதீங்க. உங்கள் ப்ரொஃபைலுக்கு சூட் ஆகிற காலேஜ் லிஸ்ட் கிரியேட் பண்ணுங்கள். பாவி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் டிஎன்இஏ கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2611. இது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட், ஏஐசிடி அப்புறம் NAC அக்ரிகேட்டட், NBA அக்ரிகேட்டட் ப்ரோக்ராம்ஸோட அஃபிஷியல் அகாடமிக் ப்ரொஃபைல் இருக்குது. காலேஜ் கம்பேர் பண்ணும்போது அப்ரூவல்ஸ், பிரான்ச் ஆப்ஷன்ஸ், அகாடமிக் குவாலிட்டி, கரண்ட் கவுன்சிலிங் மொமெண்ட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்க. ரவுண்ட் 2ல மற்றவங்க டிசிஷன் பார்த்து கன்ஃபியூஸ் ஆன ஸ்டூடெண்ட், ரவுண்ட் 3ல உங்கள் டிசிஷன் உங்களை சக்ஸஸ்க்கு கொண்டு போகும். ஆகஸ்ட் 17க்கு முன்னாடி நம்ம டீமோட பர்சனல் கவுன்சிலிங் ஸ்ட்ராட்டஜியை ப்ரிப்பேர் பண்ணுங்க. கவர்மெண்ட் கோட்டால கரெக்ட் காலேஜ் கிடைக்கிறது ரேங்கிங்னால மட்டும் இல்லை, கரெக்ட் பிளானிங்னாலும் தான். ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, டிஎம் பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.